அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் கனவு பலித்தது அப்படிங்கிற ஒரு லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா கனவு பலித்தது அப்படிங்கிற ஒரு லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கடிதங்கள் மூலமாக இலக்கியங்கள் கூறப்படும் செய்தியை நமக்கு அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம நோட்ஸாக கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சரிங்களா? இதில் பார்த்தோன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கடிதங்கள் எழுதுகிற மாதிரியும் அதில் இருக்கக்கூடிய நம்ம இலக்கியங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நமக்கு எடுத்து கூறுற மாதிரியும் இந்த லெசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது முன்னாடி எல்லாமே ஜஸ்ட் ஓவராலாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் அப்படிங்கிறது. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த அஞ்சுமே கலந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை. இதை தொல்காப்பியர் நம்ம தொல்காப்பியத்திலேயே இதை சொல்லியிருப்பார் அப்படின்னு அதை சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா, உலக உயிர்களை ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை தொல்காப்பியர் வகைப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நமக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தும் நமக்கு இதுலேருந்து எந்த நூலில் இது சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கான வரிகள் பார்த்தோன்னா சைடில் ஃபஸ்ட் பாக்ஸ் பாருங்கள். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின். இது எதில் இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியமில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு அறிவியல் உண்மை. ஆனால் தொல்காப்பியர் அப்போவே இதுக்கான அந்த அறிவியல் உண்மையை நம்மளோட இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யும். இது கடல் நமக்கு தெரிஞ்சது தான், அறிவியல் உண்மை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் அது மழையாக பெய்யும். இதை பழந்தமிழ் இலக்கியங்களையே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன இலக்கியம்னு பார்த்தோம்னா, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை போன்ற நூல்களில் இந்த அறிவியல் உண்மை பற்றி அந்த முதலே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, அதுக்கான பாடல் வரிகள் சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கார்நாற்பதில் இடம்பெற்ற பாடல் வரிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. கடல் நீர் முகந்த கம்மஞ்சூல் எழிலி, இது என்ன கார்நாற்பதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து, திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலுமே அதை அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. அது யார் சொல்லியிருப்பாங்கன்னா, ஔவையார் தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. அதற்கான பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. எவ்வளவு திரவப்பொருள் அழுத்தினாலும் அது மேலே தான் வருமே தவிர அதோட அளவை நம்மளால் சுருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது ஒரு இயல்பு அப்படின்னும், வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தியை பற்றி சொல்கிறது பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றிருக்கும். அதுக்கான பாடல் வரிகள் சைடில் கொடுத்துருக்காங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு. ஓகேங்களா? நெடுவசி பறந்த வடு. அந்த வடு காயத்தை வெண்ணிற ஊசியால் தைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை எப்போ பதிற்றுப்பத்து நூல்லையே நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பில் தைத்த செய்தியும் நற்றிணை நூலில் இடம்பெற்றிருக்கு. சுறாமீன் தாக்கிய புண்ணை நரம்பில் தைத்த செய்தியை நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. முற்கால இலக்கியங்களில் பார்த்தோம்னா, அறுவை சிகிச்சை இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் ரொம்பவே வியப்பாக இருக்குது. அதுக்கான பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. கோட்சுறா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுறா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். இது நற்றிணையில் கூறப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் வரிகள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும். ஓகேங்களா? அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து தான் இது. நம்ம டெலஸ்கோப் இருக்குல்ல, அந்த இதுதான் தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை அருகில் தோன்ற செய்யும். இக்கருத்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா, திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடல்களில் இடம்பெற்றிருக்கு. நம்ம கலீலியோ கண்டுபிடிச்சிருப்பார். அதை கபிலர் திருவள்ளுவ மாலையில் கபிலர் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். ஓகேங்களா? நம்ம இந்த நீர்த்துளி இருக்கு இல்லைங்க, நம்ம புல் மேலே ஏதாவது இலைகள் மேலே இருக்கக்கூடிய நீர்த்துளிகளில் பார்த்தோம்னா, நல்லா கூர்மையாக பார்த்தோம்னா
ஒரு பக்கத்தில் ஒரு மரங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து தலைகீழாக அந்த நீர்த்துளியில் வந்து ஃபுல்லாகவே தெரியும். இந்த இமேஜில் பாருங்கள், ஒரு நீர்த்துளியில் பார்க்குறாங்க. அதில் வந்து அந்த பனைமரம் இங்கே நேராக இருக்குது. அந்த பனைமரத்தோட நீர்த்துளியில் பார்த்தோன்னா பனைமரத்தோட முழு வடிவம் பார்த்தோன்னா தலைகீழாக அந்த ஃபுல்லாக அந்த நீர்த்துளியில் தெரியும். அதான் சொல்லியிருக்காங்க, திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு ஒரு லைன் வரும். இது வந்து கபிலர் சொல்லியிருப்பாங்க திருவள்ளுவ மாலையில். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அறிவியல் துறையில் வந்து அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து இலக்கியங்கள்லேயும் நம்ம தமிழர்கள் வந்து எந்த அளவு எடுத்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இங்கே தெரிந்து கொள்வோம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள், தமிழில் படித்த அறிவியல் அறிஞர்கள் பற்றி கூறியிருக்காங்க. யாருன்னா மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமும், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ தலைவர் முன்னாள் தலைவர் வந்து சிவன், இவர்கள் எல்லாமே தமிழில் வழியில் படித்த அறிவியல் அறிஞர்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்லேருந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.